ஒரே நாள்ல 23 விக்கெட் விழுந்திருக்குது. இதை நான் என்னன்னு சொல்லுவேன், டெஸ்ட் கிரிக்கெட் அழிவு அப்படி சொல்றதா, இல்ல பிச்சு சரியில்லை அப்படி சொல்றதா, பேட்ஸ்மேன்களுக்கு கிரிக்கெட் ஆடவே வரல, டெஸ்ட் கிரிக்கெட்டே தெரியல அப்படின்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது. பட் ஆனா இன்னைக்கு இவர் நல்ல டெஸ்ட் ஹைலைட்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் வீடியோ கிளிப்பிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். டக்கு 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 விக்கெட் நீ விழுந்துகிட்டே இருந்துச்சு. பேட்டிங் ஆடுறது கஷ்டமா இருந்துச்சா, பிச்சு டஃபா இருந்துச்சா, இப்படி நிறைய கேள்வி இருக்கும். பிச்சுலாம் இல்லைங்க, அதான் சொல்லலாம் ஆட தெரியாத சிலுக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் ஓகேங்களா. மேட்ச் பார்க்காதவங்க எல்லாம் வந்து என்னென்னமோ அது மேட்ச் நான் சாதாரண ரசிகனெல்லாம் அதுல குறை சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த பிச்சை பத்தி பேசணும், இந்தியால நடந்தா மட்டும் இந்த பிச்சு இப்படி இருக்குது அப்படின்னு எழுதுவாங்க. அதை எழுதுறவங்களும் இதை பத்தி இப்படி சொல்றவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பதிலே சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா 23 விக்கெட் விழுந்திருக்குது. டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு, அதாவது இந்த கேப் டவுன் டெஸ்ட் மேட்ச் டே 2வது நாள்லயே முடியலாம். 2.5 நாளுக்கு மேல எனக்கு போகுமாலாம் எனக்கு தெரியல. ஒண்ணு ஏதாவது நைட்டோட நைட்டா ரோலரை ஹெவி ரோலரை நல்லா விட்டு தேய்னு தேய்ச்சி ஏதாவது பண்ணா சரிப்பா. 2 நாள்ல முடியக்கூடாது மேட்ச், ஒரு 2 நாள் வரைக்கும் அது போட்டு டே 3 வரைக்கும் அது போட்டுன்னு பண்ணாலும் பண்ணலாம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, மேட்ச் எதை நோக்கி போக போகுது, யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத கண்டிப்பா பேசுவோம். எனக்கு ரெண்டு இன்னிங்ஸ், 2வது இன்னிங்ஸ் வந்தனே இது தெரியல, அப்படிதான் இருக்கு. பேசுவாங்க. ஃபுல்லா மேட்ச் பார்த்தேன் இன்னைக்கு. வீக் டே வேறையா, நிறைய பேர் பார்த்துருக்கிறது வாய்ப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கறத இந்த ரிவ்யூல நீங்க பார்க்க போறீங்க. மேட்ச் கண்டிப்பா பாதிக்கு மேல பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. ஸ்கூல் விட்டு ஆபீஸ் விட்டு வந்தவங்க எல்லாம் ஒரு 5:30 மணிக்கு மேல 6:30 மணிக்கு மேல பார்க்க ஆரம்பிச்சு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஜென்டில் லேடிஸ் அண்ட் இந்த ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்திய டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா 2023-2024 திஸ் டைம் ஆப்பிரிக்கால கேப் டவுன்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 1 அனாலிசிஸ் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. டே 2 ப்ரீ அனாலிசிஸ் பின்னாடி பார்க்க போறீங்க. இன்றைய நாள் என்ன நடந்தது, மேட்ச் சம்மரி, டே சம்மரி பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணாங்க. முதல்ல பேட்டிங்க சூஸ் பண்ணாங்க. பிச்சை பார்த்தாங்க, கிராஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்கர் விருப்பப்பட்டாரு. டெம்பா பவுமா இன்ஜுரி, எல்கர் கடைசி டெஸ்ட் மேட்ச்ல ஆனாரு. கீகன் பீட்டர்சன் உள்ள இல்ல, ஸ்டப்ஸ் வந்து டெஸ்ட் டெபியூ ஆனாரு. கோச் வெளியே, உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிடிய வந்து அவங்க ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. பேடிங்கம் ஸ்டே பண்ணி தான் இருந்தாரு. இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் டீம் இந்தியா சைட்ல இருந்து எக்கச்சக்கமான மாற்றங்கள். ஷர்துல் தாக்கூர் அண்ட் அஸ்வின் 2 பேரும் வெளியே, ஜடேஜா அண்ட் முகேஷ் குமார் உள்ள. மறுபடியும் ஒரு தடவை பிரசித் கிருஷ்ணா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 4 ஃபாஸ்ட் பவுலர்களோட ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டரோட இந்தியா போயிருக்காங்க. ஒரு கவலை இருக்குது, வேற ஒரு கவலை இருக்குது. அந்த கவலை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். ஒரு நாள் நேரம் ஒரு நான் பேசிக்கிறேன் உங்க கிட்ட. நான் இப்ப பேசினா நீங்க வந்து ஒரே அடியா என் மேல கல்லடியும் வீசுவீர்கள். ஆனா இப்ப வேணாம். பட் இதுதான் டாஸ் பிட்ச் பொறுத்த வரைக்கும் அது நல்லா ஆட தெரியாது சிலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ பிட்ச் பொறுத்த வரைக்கும் என்ன இன்னைக்கு 23 இல்ல, பிட்ச் நல்லா யூஸ்வலா இருக்கக்கூடிய பவுன்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு எண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பவுன்ஸ் கிடைச்சிச்சு. இன்னொரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்ஸ் கம்மியா தான் கிடைச்சிச்சு. சோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்ச் பிரச்சனையே கிடையாதுங்க, பேட்டிங் தான். நீங்க எப்படிங்க பேட்டிங் பண்ண போறீங்க? கில்லும் ரோஹித் சர்மாவும் 30-40 ரன் அடிக்கிறாங்க, விராட் கோலியும் 40 ரன் அடிக்கிறாரு. அந்த பக்கம் ஒரு எய்டன் மார்க்கம் இன்னைக்கு. சோ எப்படின்னா கன்சிஸ்டன்டா ஒரு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு லூசனர் வரும்போது சோ பவுலர்ஸ் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். இல்லன்னா நீங்க நிக்க வேண்டியதான், ரன்னுக்காக ரொம்ப நேரம் நிக்க வேண்டியதான். இந்த பிச்சில் வந்து ஒருத்தவங்க 100 அடிச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு 100 பால் 150 பால் கிடையாது, 200 பால் 250 பால் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 100 அடிச்சிருந்திருப்பாங்க. சோ ரன்னுக்காக நீங்க வெயிட் பண்ணணும், ஸ்டே பண்ணணும். இதை நான் சொல்லி பீட்டர் மலன் அப்படிங்கிற ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர் ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல கோவிடுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா மொக்க போட்டிருப்பாரு. அவ்வளவு மொக்க போட்டு ஐ திங்க் கம்மியான ரன் தான் அடிச்சிருப்பாரு. இந்த ரன்னுக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்றதை தாண்டி பரவாயில்ல அடிக்கடா போடா அப்படிங்கிற மாதிரி கில்லு ரோஹித் சர்மா எல்லாம் அடிச்சாங்க. பட் விராட் கோலியோ ஏரன் மார்க்கம் பாடுறவங்களோ அவங்களுக்கு நிறைய லூஸ்னஸ் கிடைச்சிச்சு. அவங்க நிறைய தைரியமா முன்னாடி போக ஆரம்பிச்சாங்க, கிடைச்சிச்சு. அப்படிதான் அவங்களுக்கு ஸ்கோருமே ஆல்மோஸ்ட் வரவும் ஆரம்பிச்சு. அன்பேபிள் பிட்ச் கிடையாது, ரெடிகுலர்ஸ் ஹாரல் பேய் பிட்ச் கிடையாது. ஓகேங்களா, நல்ல பிட்ச் தான். ஓகேங்களா, இது மாதிரி ஒரு விக்கெட் ரிசல்ட்டுக்காக ரெடி பண்றாங்க. இப்போ இந்தியால 2 நாளைக்கு 3 நாளுக்கு ரிசல்ட் வர பிட்ச் தான் ரெடி பண்றாங்க. பட் ரிசல்ட் வந்து 2 நாள் 3 நாள் அது வருது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல சம்மரி சவுத் ஆப்பிரிக்கா 55 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆனாங்க. சிராஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 எடுத்தாரு. திரும்பி இந்தியா பேட் பண்ணாங்க. 153க்கு 5 இருந்தாங்க. திரும்பி 34 ஓவர் முடிகிறதுக்குள்ள 11 பால்ல 153க்குள்ள ஆல் அவுட் ஆனாங்க. அந்த 6 விக்கெட்டையும் 11 பால்ல 6 விக்கெட்டையும் இந்தியா இழந்தாங்க. ஜஸ்ட் லுக்கிங் லைக் வாவ்னு இங்கிடி அண்ட் கேஜி ரபடா இந்தியாவை தூக்கி போட்டு
விக்கெட்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து 98 ரன்கள் முன்னிலையில இருந்தாங்க. 55 ரன் அடிச்சு 153 அடிச்சு அதுல இந்தியா முன்னிலையில இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செஷன்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட், செகண்ட் செஷன்ல இந்தியா ஒரு 4 விக்கெட் போனாங்க. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டீ பிரேக்கு அப்புறமா 6 விக்கெட் விழுது. டீ பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப வந்து இது எப்படியாவது அடிச்சு லீட் எடுக்கணும்னு வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் லைட்டா ஸ்டே பண்ணாங்க. ஃபார்வர்ட் ஷாட் எல்லாம் வைக்கல அந்த நேரத்தில் ரோஹித் சர்மா அவர்கள். எல்கர் தன்னோட ஃபேவரட் டெஸ்ட் மேட்ச்ல எதுவும் பண்ண முடியாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் மோகரம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சரியா இல்ல, செகண்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங் சரியா இல்ல, நிக்கிறாரு. அண்ட் 62க்கு 3 இந்தியா 36 ரன்கள் முன்னிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைய நாள் டே 1 இனிதே நிறைவுற்றது அப்படின்னு பவுலர்ஸ் நினைப்பாங்க. பேட்டர்ஸ் அப்பாடா தப்பிச்சட்டா, ஏன்னா இப்ப போமா அப்போ போமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேட்டர்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா வந்து என்ன தப்புனா போன மேட்ச்ல பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபீல்ட் செட்ல பவுலிங் போனதால ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டா, பயமுறுத்துற மாதிரி இல்ல, கழுத்து பிடிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதாவது சவுத் ஆப்பிரிக்கன்ஸ்ல எழுந்திருக்கவே முடியல, உள்ள போட்டுட்டே இருந்தாங்க. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் நிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. பார்ட்னர்ஷிப் இருந்தது, ஒரு பும்ரா கிட்டையும் ஒரு சிராஜ் கிட்டையும் இருந்ததை பார்க்க முடியாது. பட் அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்களை விட இந்தியன் பவுலர்ஸ் விக்கெட் த்ரோ பண்ணாங்க. எனக்கு ஜடேஜாவோட விக்கெட் ஜீரணிக்க முடியாது, KL ராகுலோட விக்கெட் வெளியில போற பால அவர் தூக்கி அடிச்சாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூப்பரா ஆடிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் ஒன்று வந்துச்சு. 2 பேஸ் விக்கெட்டா மாறிட்டு இருக்கோங்கிற டவுட் இருந்து. பட் ஒரு பவுன்ஸ் வந்துச்சு, காலியானாரு. அதுக்கப்புறம் SSV ஜெய்ஸ்வால் இன்சைடு இதுல போல்ட் ஆனாரு. சுப்மன் கில்லும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல சான்ஸ், அவரும் வந்து அவுட் ஆயிட்டு போனாரு. விராட் கோலி எல்லாரும் அவுட் ஆயிட்டு போறாங்க, இப்ப நானும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அடிச்சாரு, அவுட் ஆயிட்டு போனாரு. சோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் 6 விக்கெட்ஸ்ங்கிற தாண்டி ஓவரால் ஒரு 7-8 விக்கெட் 9 விக்கெட் அப்படியே த்ரோ பண்ண மாதிரி இருந்து. பட் அவங்க எஃபர்ட் போட்டாங்க. பட் நான் டோட்டலா என்ன சொல்றதுன்னா இந்தியன் த்ரோ பண்ணாங்க. எஸ்பெஷலி ஒரு ஜடேஜா அண்ட் ஒரு KL ராகுலோட விக்கெட் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டங்களா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளே பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சுன்னா ஸ்கோர் போர்ட் பிரஷர் கிடையாது, நின்னா நிக்கலாம். ஆனா KL ராகுலுக்கு தெரியுது இங்க நிக்கணுங்கிறது தெரியுது. ஆனா அவ்வளவு நேரம் ஒரு மாதிரி யோகாசனம் பண்ணிட்டு இருந்த KL ராகுல் டக்குனு கண்டுபிடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட் ஆனது அப்படிங்கறதுமே வந்து ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. ஓகே, நாங்க ஒரு விக்கெட் ஒன்று போச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங். நான் செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி நான் அங்கவே ஆல்மோஸ்ட் சொல்லிருந்தேன், ஃபீல்ட் செட் கொஞ்சம் டைட்டா வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டைட்டாவே தான் வைக்கல, ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராவே தெரிஞ்சுச்சு. சோ டைட்டா வைக்கல, பட் அதனால ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியுது. ஆனா ரிவ்யூ நிறைய போய்கிட்டே இருந்தாங்க. ரிவ்யூ அம்பையர்ஸ் கால் வந்தது, ரிவ்யூ அந்த பக்கம் ரிட்டைன் பண்ணாங்க, இந்த பக்கம் ரிட்டைன் பண்ணாங்க. சோ ஓவரால் பார்க்க முடிஞ்சு. பட் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவோட பவுலிங் அட்டாக் அண்ட் ஃபீல்ட் செட், செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவோட மேபி பவுலிங் அட்டாக் ஃபீல்ட் செட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் பார்த்தா ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சா பட் அவங்க ஒரு மாதிரி ஃபைட் பண்ணாங்க, அது இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் சொல்லுவேன், விராட் கோலியோட கேப்டன்சி டெஸ்ட்ல ரொம்ப மிஸ் பண்றேன். நான் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். பட் ரோஹித் சர்மா வந்து சிராஜுக்கும் சரி பும்ராவுக்கும் சரி போட்ட எல்லாரோட பவுலர்ஸும் ஒரு அக்ரெசிவான ஒரு அட்டாக்கிங் ஒரு ஃபீல்ட் செட் ரெடி பண்ணி கொடுத்திருந்தாங்க. இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விராட் கோலியா இருந்தாலும் சரி, ஒரு சீனியர் ப்ரோ எந்த பிளேயரா இருந்தாலும் சரி, பின்னாடி வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இன்டிமேட் பண்ணிருப்பாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க. அது விராட் கோலி கொடுக்கும்போது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இன்னொரு சிராஜோட பவுலிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 6 அப்படிங்கிறது வந்து டீன் எல்கர் இருக்கல, டீன் எல்கர் அப்படிங்கிற ஒரு பெரிய திமிங்கலத்தை எடுத்தோடனே சின்ன மீன் டப் அவரோட பவுலிங்ல இருந்து எல்லாமே வந்துகிட்டு இருந்து. பிளஸ் ஸ்லிப் கார்னர்ல ஒரு ஜெய்ஸ்வால் இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டதும் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம். அந்த பக்கம் மார்க் ஆண்டர்சன் செயல்பட்டார். பட் ஆனா SSV ஜெய்ஸ்வால், ஏன்னா முன்னாடி புஜாரா, ஒரு ரஹானே, ஒரு என்ன சொல்றது, ஒரு விராட் கோலி இவங்க எல்லாமே நிப்பாங்க ஸ்லிப் கார்னர்ல. பட் இப்போ அவங்க இல்லாம ஒரு புதுசான ஒரு ஸ்லிப் கார்னர் கிரியேட் ஆகும்போது அங்க ஒரு ஜெய்ஸ்வால் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க, பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஓவரால் விக்கெட்டா விழும்போது சிராஜ் எடுத்த அந்த 6 வரே ஒரு மாதிரி ரொம்ப ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. பட் சிராஜோட ஃபார்மேட் இது, சிராஜ் டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் ரொம்ப பரிச்சயம். எனக்கு ஹைதராபாத்ல ஒரு ரஞ்சி ட்ரோஃபில ஆடும்போது சோ இது அவரோட ஃபார்மேட். ஆல்ரெடி ஓடிஐல நம்பர் 1 ODI பவுலரா இருந்தாரு. இப்ப டெஸ்ட்லயும் நம்பர் 1 ஒரு பவுலரா வர்றதுக்கான இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு. நிறைய டெஸ்ட் மேட்ச் வந்து ஆட போறாங்க. அண்ட் இதுதான் சவுத் ஆப்பிரிக்காவோட லோவஸ்ட் ஒரு டெஸ்ட் ஸ்கோர். அண்ட் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சரிங்க, ஓவரால் இது அனாலிசிஸ் மாதிரிங்கிறதாண்டி ஸ்டோரி டெல்லிங் தான். ஏன்னா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் நடக்க வேண்டிய விஷயத்த ஒரே நாள் நடந்தோடனே முழுக்க பவுலிங் தான் இன்னைக்கு டாமினேட் பண்ணிச்சு. இன்னைக்கு பேட்டர்ஸ் என்ன தப்பு பண்ணாங்கன்னா இந்தியன்ஸ் விக்கெட் த்ரோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்தியன்ஸோட பவுலிங் அக்ரெசிவா அட்டாக்கிங்கா இருந்தது. பட் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் இந்தியன்ஸ் த்ரோ பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டர்ல எதுவும் பண்ண முடியல, அதுதான். பட் இப்போ டே 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா
ஸோ டே 2 ப்ரிவியூ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கும்போது பிச்சு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. அவங்க என்னன்னா டீ பிரேக்ல இல்ல லஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ரோலர் யூஸ் பண்ணாங்க. பட் அது இந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இல்ல. பட் இப்போ என்னதான் ரோலர் யூஸ் பண்ணாலும் டே 2 பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இப்போ 36 ரன் இந்தியா முன்னிலையில் இருக்கிறாங்க. ஒருவேளை விக்கெட்டே விடாம லீட் போனாங்கனாலும் 150 அடிச்சா இந்தியாவுக்கு ஒரு 200 150 வந்தாலும் இந்தியாவில் சேஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரோஹித் சர்மா ஒரு டிஃபென்சிவ் பிளாக் ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ கரெக்டா ப்ராப்பரா வச்சாரு, ஒன்னு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கில்லோட பேட்டிங் அகைன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதை பார்க்க முடியுது. விராட்டோட பேட்டிங் இம்ப்ரூவ் ஆனதை பார்க்க முடியுது. KL ராகுல் அகைன் மிஸ்டேக் பண்ணது திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. சரி, இந்த மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கிற கொஞ்ச நேரத்திலே வந்து நீங்க வேணா பாருங்க, இந்த 4 பவுலர்ஸ்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கள் இந்தியா வந்தது இங்கிற ஒரு சேஞ்சஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பிரசித் கிருஷ்ணா பத்தி ரோஹித் சர்மா ஒரு சில விஷயங்களும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால கான்பிடண்டா இருக்காங்க, தான் என்ன தப்பு பண்ணாங்கிறது தெரிஞ்சு ஸோ பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் நினைச்சேன். ஃப்ரெஷ்ஷா வரும்பொழுது ஒரு சிராஜ் அண்ட் பும்ரா உள்ள வரும்பொழுது அகைன் நாளைக்கு ஒரு 100 ரன்னுக்குள்ள ஆல் அவுட், இல்லைன்னா வந்து ஒரு 130க்குள்ள ஆல் அவுட். ஸோ நாளைக்கே மேட்ச் முடியறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்தியா ஜெயிப்பாங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா 55க்கு ஒரு ஆல் அவுட், 155 55 100 100 அப்படின்னா 2 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்காங்க, 2.5 மடங்கு 3 மடங்கு அதிகமா இருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ இந்தியா அங்க ஜெயிச்ச மாதிரி நான் பாக்குறேன் இந்த கண்டிஷன்ஸ்ல. பட் நாளைக்கும் இதே மாதிரி தான் பிச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டே 2ல ஒரு மாதிரி இருந்தாலும் பட் இந்தியன்ஸ்கள் ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். பட் பாப்போம். அண்ட் இன்னைக்கு ஒரே நாள் 23 விக்கெட் விழுந்திருக்குது. என்ன மாதிரியான ஒரு நாள் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவை அகைன் ஒரு 99க்குள்ள அகைன் ஒரு 140க்குள்ள 150க்குள்ள ஆல் அவுட் பண்ணாங்கன்னா எப்படியோ இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ரன். இந்தியாவுக்கு 100-150 கிடைச்சா இந்தியாவில அது கண்டிப்பா அடிக்க முடியாது. போன மேட்ச் 155 அடிச்சாங்க. பட் இந்த தடவை அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துப்பாங்க. பட் ஆனா ஒரு விஷயங்க, 150 அவ்வளவு ஈஸியா இந்தியாவோட ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா ககிசோ ரபடா, இங்கிடி அண்ட் எனக்கு பர்கர் வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி ஒண்ணு பண்ணாரு. நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். பர்கரோட பவுலிங் அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பவுலிங் டிஃபரெண்ட். அவர் விராட் கோலி ஒரு மாதிரி முறைச்சார்ல, நல்ல விஷயம். விராட் கோலி முறைச்ச உடனே விராட் கோலி ஒரு மாதிரி கோவம் ஆயிட்டாரு, வெறி ஆயிட்டாரு, தூண்டிட்டாரு. சோ பர்கர் சூப்பரா பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர் அடிக்க போனார். அவுட் சைட் ஆஃப் பால் எட்ஜ் ஸ்லிப்ல விட்டாங்க. கில்லோட விக்கெட்டும் ஸ்ரேயாஸ் ஐயரோட விக்கெட்டும் அவருக்கு கிடைச்ச விக்கெட். மத்தபடி எல்லாரும் த்ரோ பண்ணாங்க. பட் பர்கர் மட்டும் எனக்கு நல்லா போட்ட மாதிரி எனக்கு கண்டிப்பா தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டேல நல்லா போட்டாரு. அவர் நல்லா ஹைட்டா குத்தி ஏத்துறாரு. சோ அவரோட பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. அட்டாக்கிங் பவுலிங் அட்டாக் இருக்குது, ஓகேங்களா. பட் என்ன சொல்றதுன்னா இந்தியா ஜெயிப்பாங்களோன்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. பட் பாக்க நடக்க சொல்லிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டே 1 பொறுத்த வரைக்குமே அவ்வளவுதாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. அது கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டே 2 ஓரளவு சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, பாப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பண்ணி பார்க்கலாம்.